ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவை வச்சு நல்ல சாஃப்டாக கொழுக்கட்டை செஞ்சிடலாம். சூடு ஆறுனாலும் அதே மாதிரி சாஃப்டாகவே இருக்கும். கடையில் வாங்கின பச்சரிசி மாவு 1 கப் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கிற தண்ணியை இதுக்குள்ளே சேர்த்தணும். 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கணும். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூடாக இருக்கிறனால கையில் மிக்ஸ் பண்ண முடியாது. ஸ்பூனில் ஒரு வாட்டி இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு லேசாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது இதில் மேலே துணி வச்சுட்டு பிளேட்டு வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா கவர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதே சூட்டில் அது நல்லா வெந்துடும். இப்போது பேனில் 1/2 ஸ்பூன் நெய் சூடு பண்ணிவிட்டு 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதை மிக்ஸி ஜாரில் 1-2 நுணுக்கி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ பொட்டுக்கடலை லேசாக அரைச்சிட்டு வந்திருக்கேன், இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை நல்லா கம்மியாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. ஒரு 1/2 3/4 கப் அளவுக்கு வெல்லம் வந்துட்டு துருவி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் ஒரு வாட்டி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஏலக்காவும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது தேவைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. கொழுக்கட்டையில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்கு. இந்த கொதிக்கிற தண்ணி ஊற்றி பிசைஞ்சனால இது நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா இதை ஒன்று சேர திரட்டி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப லூஸாக தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நார்மலாக சாஃப்டாக இருக்கணும். இதை வந்துட்டு ஈரத்துணி போட்டு மூடியே வச்சுக்கோங்க, அப்போ தான் காயாமல் இருக்கும். இப்போது ஒரு பேப்பரு இல்லைன்னா வாழை இலையில் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு ஒட்டாமல் வரும். இப்போ பூரணம் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேப்பரை லேசாக ஒரு பக்கமாக மடக்கி எடுத்தீங்க அப்படின்னா கொழுக்கட்டை கரெக்டான ஷேப்பில் ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துடும். அடுத்து நீங்கள் அச்சுலையும் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாவை ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்புறமா பூரணம் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் அச்சு இல்லாமல் கையிலையும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்துட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே நல்லா பூரணம் வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மாவு வச்சு கவர் பண்ணிடலாம். இதில் நல்லா எண்ணெய் தடவி இருக்கிறனால அச்சில் ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாகவே வெளியில் வந்துடும். இப்போது அடுத்தது ரவுண்டு ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அச்சு இல்லாமல் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கலாம். வெறும் பூரணம் மட்டுமே நீங்கள் அச்சில் வச்சு ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் மேலே பிளேட்டை வச்சு ஒரு 5-7 நிமிஷம் வேக வச்சா போதும். கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.